நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக்கு 8 பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க. ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம ஒன்று பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்க்கில் அடிக்ட் ஆயிடுறோம். அப்படி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கப்புறம் தான் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். இது எல்லாமே செயலிழந்ததுக்கப்புறம் நம்ம என்னதான் திருந்தினாலும் நம்ம ஏற்கனவே பண்ண அந்த தப்போட வலிலாம் இம்பேக்ட்லாம் ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி தான் அண்ணன் ரோபோ சங்கருக்கும் அந்த செயலிழந்து போன பார்ட்லாம் மொத்தமாக போனதுனால இன்னைக்கு அவர் நம்மக்கிட்ட இல்லாமல் இறைவனடி சேர்ந்துட்டாரு. அவரோட ஆத்மா சாந்தியடைய மீடியா ட்ரெண்டிங் சினிமா சார்பாக இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர் அவர்கள் அவர் பண்ண தப்புனால இறந்தாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு போயிருக்காரு. இது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். இதனால் நாளைக்கு இந்த பிரச்சனை இது மாதிரி யாருக்கும் வராமல் நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸுக்கெலாம் அடிக்ட் ஆகாமல் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள்.